எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி பேச வரோன்னா, எல்டிசினா என்ன? எல்டிசி வந்து இப்போ ஃபோர்ஸில் இருக்கா இல்லையா? அதில் ப்ரொமோஷன் சீக்கிரம் வாங்கலாமா? என்ன ப்ரொசீஜரு? எப்படி சீக்கிரம் ப்ரொமோஷன் வந்து ஃபோர்ஸில் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானை டிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்டிசி 2010 2010க்கு கீழே, அப்புறம் வந்து 2011 அந்த ரேஞ்சில் வந்து எல்டிசி வந்து இருந்தது. எல்டிசி இருந்ததுனால ரெண்டாவது எல்டிசி ஒரு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து லேடிஸுக்கு வந்து ப்ரொமோஷன் இருந்தது. சீக்கிரம் ப்ரொமோஷன் இருந்தது லேடிஸுக்கு. அதாவது லேடிஸ் அப்படின்னா மகிழான்னு சொல்லுவாங்க. அந்த லேடிஸுக்கு வந்து சர்வீஸ் வந்து சீக்கிரம் ப்ரொமோஷன் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருந்தனால, ஜென்ஸுக்கு லேட்டாக ப்ரொமோஷனு, லேடிஸுக்கு சீக்கிரம் ப்ரொமோஷன்ஸ். அதனால் வந்து கேஸு கொடுத்து, அப்புறம் வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்து லாக் பண்ணாங்க. இதனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ப்ரொமோஷன் வர ஆரம்பிச்சது. கான்ஸ்டபிள்லேருந்து சர்வீஸ் ப்ரொமோஷன், ஹெட் கான்ஸ்டபிள். இப்போ வந்து எல்டிசி, இந்த எல்டிசி 2010, 2011 வந்து நீங்கள் மினிமம் 3 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா, அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் எந்த டெபுடேஷன் போனாலும் சரி, இல்லை ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் என்ன பண்ணாலும் சரி, பேசிக்காக வந்து வேறு ப்ரமோஷன் போகணும், இல்லை வேறு எக்ஸாம் எழுதணும், டெர்மினல் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா மினிமம் 3 வருஷம் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது ட்ரைனிங் தவிர்த்து 3 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் பேசிக்கு. இந்த எல்டிசி வந்து தடை பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, இப்போ 2010 வந்து உள்ளே வராங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க டக்குன்னு எக்ஸாம் எழுதி வந்து அடுத்த ப்ரொமோஷன் வாங்கிடுவாங்க. அடுத்த டக்குன்னு அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஹெட் கான்ஸ்டபிள் வந்து ஏஎஸ்ஐ ஆயிடுவாங்க. ஏஎஸ்ஐலேருந்து எஸ்ஐ ஆயிடுவாங்க. அவங்களுக்கு சீக்கிரம் ப்ரொமோஷன்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்டில் வந்து எஸ்ஐ ரொம்ப கம்மி, ஏஎஸ்ஐ ரொம்ப அதிகம். ஏன்னா ஹெட் கான்ஸ்டபிள் டக்குன்னு ஏஎஸ்ஐ ஆயிடுது. ஏஎஸ்ஐலேருந்து எஸ்ஐ ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அப்படியே எஸ்ஐ ஆனாலும் இன்ஸ்பெக்டர் ஆக முடியல. ஏன்னா இப்போ வந்து டேட்டா எஸ்ஐ எடுக்கிறாங்கல்ல, இப்போ டேட்டா எஸ்ஐ எடுக்கிறதுனால எஸ்எஸ்சி சிபிஐலேருந்து டேட்டா எஸ்ஐ எடுக்கிறதுனால, இப்போ வந்து அந்த எஸ்ஐ டேட்டா உள்ளே போனால டக்குன்னு அவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் 10, 15 வருஷத்துக்குள்ளே இன்ஸ்பெக்டர் ஆயிடுறாங்க. அதனால் இப்போ சர்வீஸ் ப்ரொமோஷன்ஸ்லேருந்து நம்ம ப்ரொமோட் ஆகி போகிறது ரொம்ப லேட் ஆகுது. இப்போ வந்து சரி எல்டிசிக்கு வருவோம். இந்த எல்டிசி வந்து இப்படி சீக்கிரம் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகலாம், நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் எப்படி டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் எல்டிசி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேஸ் சிவிலில் வந்து கேஸ் போட்டாங்க. இந்த கேஸ் போடுறதுனால அந்த எல்டிசியை லாக் பண்ணிட்டாங்க. இப்போ எல்டிசி அப்படின்னா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா, நீங்கள் வந்து ஜிடியில் இருந்தோ, இல்லை வாஷர்மேனு, பார்பரு, இப்போ வந்து இல்லைன்னா சில ட்ரேட்மேனு, இல்லை ஜிடி எதாக இருந்தாலும் சரி, ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கணும் சீக்கிரம் ஹெட் கான்ஸ்டபிளாக அப்படின்னா, எல்டிசி டேட்டா எக்ஸாம் ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடி ஆக முடியாது. நீங்கள் வேணால் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரி ஆகலாம், HCM நீங்கள் ஆகலாம். அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அது நீங்கள் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்திருக்கணும். ரெண்டாவது டைப்ரைட்டிங் கேட்பாங்க. நீங்கள் வந்து வெளிலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். நீங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் உள்ளே போகிறதுனால உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கிடையாது, எக்ஸாம் இருக்குது, அப்புறம் வந்து மெடிக்கல் இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்குது, டைப்ரைட்டிங் இருக்குது. இவ்வளோ 3 தான் இருக்குது. ஃபிசிக்கல் கிடையாது. நீங்கள் வெளிலேருந்து உள்ளே வர்றீங்க, புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க, டேரெக்டாக நீங்கள் வந்து ஹெட் கான்ஸ்டபிளில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, HCML ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜர் எப்படி இருக்கோ ஃபோர்ஸில் அதே மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஜிடிலேருந்து போனாலும் சரி, இல்லை ட்ரேட்மேன்லேருந்து போனாலும் சரி, மினிமம் 3 மாதம் ட்ரைனிங், ரொட்டேஷன் ட்ரைனிங் மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க பேசிக்காகவே. அது நீங்கள் யாரும் அட்டன் பண்ணிக்கலாம். அதிகபட்சம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கில் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் லாய்க்கு தான். இல்லை இப்போ வந்து நீங்கள் டேட்டா ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடியில் போகணுன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா, ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடி எல்டிசி வந்து இப்போ இல்லை, நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. இல்லை நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிளில் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஆகணும் இன்னொரு ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ சிஆர்பிஎஃப்லேயோ மற்ற ஃபோர்ஸ் எல்லாத்துலேயுமே சில ஃபோர்ஸுகளில் டேரெக்டாக ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டருக்கு ஆள் எடுப்பாங்க, இல்லை ரேடியோ மெக்கானிக்கு ஆள் எடுப்பாங்க ஹெட் கான்ஸ்டபிள் டேரெக்டாகவே. இப்போ மற்ற சிஆர்பி டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா வச்சுக்கோங்க, டேரெக்டாக எடுக்கிறதில்ல. நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஜிடியில் உள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் ஜிடியில் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து
எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஆர்ஓ வந்து ஒரு வேகன்சி இஷ்யூ ஆகும், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம். இதை பற்றி ஆல்ரெடி பெரிய வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு. இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆர்ஓவுக்கு வந்து வெளியிட்ருக்காங்க, அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணீங்க. இதுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இதுக்கு மினிமம் 3 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்கணும். 2வது வந்து திருப்பி நீங்கள் பேசிட்டே இந்த மாதிரி இன்னொரு 8 மாதம் அந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா கோர்ஸ் முடிக்கணும். மெடிக்கல் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் எக்ஸாமு இதெல்லாம் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மெயினான பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் குரூப் முடிச்சிருக்கணும். நீங்கள் +2ல் வந்து மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. சயின்ஸு படித்தனாலாம் வராது. ஏன்னா நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு சயின்ஸ் குரூப்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் டேரெக்டாக ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடி ஆகணும்னா ஆக முடியாது, சர்வீஸ் ப்ரமோஷன் தான் வரும். இப்போ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒரு மாதிரி. இப்போ சிஆர்பியில் எடுத்துன்னு வச்சுக்கோமே, சிஆர்பியில் வந்து கிட்டத்தட்ட 2007 வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் ப்ரமோஷன்ஸ் ஆகிருக்கு. 2007 வரைக்கும். 2012 வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிளோட கோர்ஸு முடிஞ்சிருக்கு. ஹெட் கான்ஸ்டபிள் கோர்ஸு முடிஞ்சிருக்கு. அதனால் இது வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் தான். இதை எப்படி தெரிஞ்சுக்கங்க. அடுத்த சூப்பரான வழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.